இப்போ என்கிட்ட ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் உள்ள ஒரு மீனை வச்சுருக்கேன். டொடாங். இதுக்கு பேர் சிங்கிரால், அதுவும் மணிச்சிங்கிரால். பார்த்துக்கோங்க. சிங்கிராலில் ஒரு 2-3 வகை இருக்குது. அதில் இவன் ஒரு 1 கிலோவுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா கிலோ 3000 ரூபா வரைக்கும் போகும். மற்ற சிங்கிராலில் அதிலேருந்து விலை கொஞ்சம் கம்மியாக விற்கும். மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு சிங்கிரால் இருக்குல்ல, இந்த ஓடை கலத்தி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக சதை தான் இருப்பான். ஒரு பிட்டு கூட முள் இருக்காது. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சதை தான். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேட்குதா? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முரட்டை மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான குணம், ஒரு சூப்பரான டேஸ்ட்டு, அடிப்பொலியாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஊர்களெல்லாம் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவனுக்கு வெளிநாட்டில் ஒரு அதிகமான விலை கொடுத்து இதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், உயிரோடு கொண்டு போகணும். கடலில் நாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சி கரை கொண்டு போகிற வரைக்கும் இங்கே பாருங்கள், உயிரோடு கொண்டு போகணும். இவன் இப்போ உயிரோடு தான் இருக்கான். துடியடா அடா, அடி அடியடா தம்பி, கிச்சு 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 கிச்சு. சிரிக்க மாட்டேங்கிறா மக்களே, ஆனால் உயிரோடு தான் இருக்கான். அதனால் இவனை இப்படி உயிரோடு கொண்டு போய் கொடுத்தோம்னா வியாபாரிக்கிட்ட அப்படியே விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இவன் ரொம்ப சின்ன சைஸு, இதுலேருந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ரேட். பல வகையான சீ ஃபுட்டை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இவனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். காசு வரதை பார்க்காதீங்க. வாழ்க்கை ஒரு தடவை தான், சாப்பிட்டு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும். ஒரு தடவையாவது இவனை சாப்பிட்டு பார்த்துடணும். இவனை உயிரோடு இருக்கும்போது நாங்களே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா கடலில் போய் மீன் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம் இல்லையா, ஒரு சில சமயம் மீனே கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இவன் தான் நமக்கு நஷ்டத்தை தாங்கி ஓடுவான். நம்மளோட துரதிர்ஷ்டவசமாக இவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அன்னைக்கு கொண்டாட்டம் தான். இவனை வீட்டில் கொண்டு போய் வசவசமாக உரிச்சு அந்த ஆளை வெட்டி வச்சோம்னா எனக்கு கொண்டா உனக்கு கொண்டான்னு அண்ணன் தம்பிக்கில் அடிபடியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு கலகம் வந்துடும் இவனாலே. அப்படி ஒரு டேஸ்டான ஒரு மீன். சாப்பிடுங்க, வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். கடல் உயிரினங்களை பற்றின நிறைய தகவலை தெரிஞ்சிக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா.